தேவனுக்கு சரணம் சரணம், ராஜாதிராஜனுக்கு சரணம் சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். விண்ணப்பம் என்றால் அப்ளிகேஷன். விண்ணப்பம் செய்வதும் வேண்டுதல் செய்வதும் அப்படியெல்லாம் நம்ம ஜெபத்தில் சொல்லிக்கிறோம். விண்ணப்பம் என்று சொல்லுவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறோம். ஆண்டவரே தயவு கூர்ந்து நாங்கள் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படின்னு சொல்லி பேர் முதல் விலாசம் முதல் எழுதி இந்த வேலைக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த அவசியத்திற்காக என்று விவரம் எழுதி கொடுக்கிறோம். ஆனால் வேண்டுதல் என்று சொன்னால் ரிக்வெஸ்டேஷன். ஆமென். ஐயா இவ்வளவு காலமாக வேலை செஞ்சிருக்க ஐயா, இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டிருக்க ஐயா, இவ்வளவு காலமாக சிரமப்பட்டிருக்க ஐயா, ஏதாகிலும் தயவு கூர்ந்து செய்யுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். பாருங்க, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருடைய சமூகத்தில் தன் விலாசம் முதலாய் எல்லாம் சொல்லி ஆண்டவரோடு தன் கண்ணீரை கொட்ட ஆரம்பிச்சான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டது. ஹல்லேலூயா, ஆமென். உங்க பார்வைக்கு நலமானதை செஞ்சிருக்கேன், உன் சமூகத்திற்கு முன்பாக சரியா வாழ்ந்திருக்கிறேன். தெய்வமே, ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரும். கண்ணீர் விட்டு அழுதான். சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அழுது புலம்பினான். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன நிலைக்கு தள்ளப்பட்ட எசேக்கியா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் அவன் கண்ணீரை கண்டு அவன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை காண்கிற தேவன். ஆகாரை கண்ட கண் உன்னை காண்கிறது, எசேக்கியாவை கண்ட கண் உன்னை காண்கிறது. கண்ணீரோடும் வேதனையோடும் கர்த்தருடைய சமூகத்திலே கதறிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன், இத்தனை வருஷமாய் உம்முடைய பிள்ளையாய் ஆராதிக்கிறேன் என்றெல்லாம் தேவ சமூகத்திலே வைத்திருக்கிற படிவம் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதை கவனிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அற்புதத்தின் நாளில் உன் கண்ணீருக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. தீர்க்கதரிசி மீண்டும் புறப்பட்டு வந்து எந்த தீர்க்கதரிசியால முற்று பெற்றது என்று சொல்லப்பட்டதோ அதே தீர்க்கதரிசியால கர்த்தர் சொல்றார், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உன் ஆயுசு நாட்கள் அதிகரிக்கிறது, உனக்கு அற்புதம் நடக்கிறது என்று ஒரு பெரிய திருப்பு முனை. உன் கண்ணீர் வெறுமையாய் போவதில்லை. கண்ணீரை துருத்தியில எண்ணி வச்சிருக்கார். கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். குடித்து வரித்தவளை போல தேவ சமூகத்தில் அழும் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். என் பிள்ளை செத்து போவதை பார்க்க முடியாது என்று தேவ சமூகத்தில் அழுவதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் கண்ணீரை காண்கிறது. இன்றைக்கு எவ்வித நிலையிலே வேதனையோடும் கஷ்டத்தோடும் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள், மனுஷனிடத்தில் சொல்ல முடியாது, குடும்பத்தாரிட சொல்ல முடியாது, சொந்த சொக்காரிட சொல்ல முடியாது. சொன்னால் பரியாசம் செய்வார்கள், அவமானம் செய்வார்கள். யாரிடத்திலையும் சொல்லி வேதனையை சொல்லி அழ முடியாது. குடும்பத்தில் வருமானம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, மேன்மையெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் குடும்பத்தின் நிலையை பார்த்தால் அவ்வளவு வறட்சி, அவ்வளவு வனாந்தரம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம், சமாதானம் இல்லை, நிம்மதி அற்று போயிற்று. என்ன செய்வதென்று அறியாது வேதனைப்படுகிறேன். சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பயிலிடுகிறது போல் போய்விடுகிறது. வியாதிக்கு பஞ்சம் இல்லை. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வியாதி. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை ஊற்றுவாயானால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்,
உன்னை காண்கிற தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் கண்ணீருக்கு பதிலாக இதோ உன் பிராணனை காப்பாற்றி உன்னை சுகமாக்கி உனக்கு அற்புதம் செய்து உன் பலவீனத்தை நீக்கி உனக்கு அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைச்சா நீ கம்பீரமாய் அறுவடை செய்வாய். கண்ணீரோட தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறாய்? இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவரே, என் கண்ணீர் கண்ணீர் கண்ணீரை காண்பது, என் கண்ணீரை துடைக்க யார் உண்டு? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை காண்கிறேன், உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், உன் வேதனை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை காண்கிற தெய்வம். ஓ ராபா ஷத ராபா சிகரபோ. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு சரணம் சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம் சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம்.